வணக்கம். நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா புதுச்சேரியில தன்னோட முதல் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட பேச்சு சும்மா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி இல்லாம ரொம்பவே திட்டமிட்டு ஒரு தெளிவான கட்டமைப்புல இருந்துச்சு. சரி வாங்க, அந்த அரசியல் வியூகத்தை அவரோட பேச்சை வச்சு நாம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இந்த ஒரு வரியில தான் விஜய் தன்னோட பேச்சியே ஆரம்பிச்சார். இங்கேயே அவரோட ஸ்பீச்சோட டோன் என்னன்னு செட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேசாம நேரடியா மக்களோட மனசுல என்ன கேள்வி இருக்குமோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் அவரோட முழு பேச்சும் இருந்துச்சு. டிவிக்கேவை களமறைக்கிய விஜய் தன்னோட மொத்த வாதத்தையும் ஒரே ஒரு கேள்வியை மையமா வச்சு தான் பேசினாரு. மக்கள் மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் சொல்றது மூலியமா தன்னோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெளிவுபடுத்தினாரு. பாருங்க, அவரே அந்த கேள்வியை கேட்டுறாரு. இங்க 2 கூட்டணி இருக்கு, நீங்க தனியா என்ன செய்ய போறீங்க? இது மக்கள் கேட்பாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தன்னோட முழு வாதத்தையும் இந்த ஒரு பாயிண்ட சுத்தி தான் கொண்டு போனாரு. இதுக்கு பதில் சொல்ல அவர் முதல்ல என்ன செஞ்சார்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரோட முதல் ஸ்டெப் என்னன்னா, புதுச்சேரியோட அரசியல் களமே 2 பலவீனமான கூட்டணிகளால தான் ஆளப்படுதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. அப்புறம் அந்த 2 கூட்டணிகளும் ஏன் மக்களுக்கு நல்லது செய்ய லாயக்கில்லாதமைன்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் விஜயோட ஸ்ட்ராட்டஜி செம ஷார்ப்பா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, 2 கூட்டணிகளுக்கும் ஒரு பட்ட பெயர் வைக்கிறாரு. முதல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி, அத குழம்பி போன அணின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி, ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட வைக்கிறாரு. அடுத்தது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, இத சோர்ந்து போன கூட்டணின்னு சொல்றாரு. இதுல ஒற்றுமே இல்ல, ஏதோ ஒரு தேவைக்காக கட்டாயத்துல சேர்ந்திருக்காங்க, அதனால இது ரொம்ப வீக்கான கூட்டணிங்கிறது அவரோட வாதம். பாருங்க, இந்த ஒரு வரியில அவரோட மொத்த வாதத்தையும் சுருக்கிட்டாரு. யாரே எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். அதாவது இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையே இல்லாம இருந்தா அவங்களால எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? இதனால பாதிக்கப்பட போறது மக்கள் தானு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. சரி, இப்போ கூட்டணிகளை விமர்சனம் பண்ணியாச்சு. அடுத்ததா விஜய் என்ன பண்றாருன்னா, இப்ப இருக்கிற அரசியல் சிஸ்டத்தோட மொத்த தோல்வியையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அம்பலப்படுத்த பாக்குறாரு. அது என்ன விஷயம்? புதுச்சேரியோட பல வருஷ கனவு, மாநில அந்தஸ்து. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். புதுச்சேரியோட மாநில அந்தஸ்து கோரிக்கை நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்ல. 20 வருஷத்துக்கும் மேல இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. ஏன், கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடியே சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான ஒரு கமிட்டி மாநில அந்தஸ்து கொடுக்கலான்னு சொன்னதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஆனா என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கவே இல்ல. இங்க தான் விஜய் ஒரு செக்மேட் வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த 20 வருஷத்துல 2 பெரிய தேசிய கட்சிகளுமே மத்தியில ஆட்சியில இருந்திருக்காங்க. அப்ப ஏன் இதை அவங்களால செய்ய முடியல? அதான் இந்த கேள்வி. பல வருஷமா வாக்குறுதி கொடுத்துட்டோம், ஏன் 2 தேசிய கட்சிகளும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கல? இது வெறும் ஏமாத்த வேலை இல்ல, இது ஒரு பெரிய நிர்வாக தோல்வின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்ட் அவுட் பண்றாரு. இப்போ ஒரு செம ட்விஸ்ட் பாருங்க. இப்படி நாம கேட்டதும் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு அவரே சொல்றாரு. பாருங்க, தனக்கு வர்ற விமர்சனத்தை அவரே சொல்லி அதை தனக்கு சாதகமா திருப்புறாரு. இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த அனுபவம் இல்லைங்கிற பாயிண்ட வச்சு தான் லோக்கல் பிரச்சனைகளை பத்தி எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேன்னு காட்ட போறாரு. இந்த பதிலடி தான் அவரோட பேச்சோட ஹைலைட்னே சொல்லலாம். உனக்கு ரேஷன் கடை பத்தி என்ன தெரியும்னு யாராச்சும் கேட்டா அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை ஆதாரமா காட்டி புள்ளி விவரத்தோட பேசுறாரு. 15 வருஷம் முன்னாடியே அத்தியாவசிய பொருட்கள் நின்னு போச்சு, ஊழல்னால அரிசி போடுறத நிறுத்துனாங்க, வாடகை கொடுக்காதனால கடைகளை பூட்டிட்டாங்க, அங்க வேலை செஞ்சவங்களுக்கு 5 வருஷமா சம்பளம் கூட இல்லைன்னு லிஸ்ட் போடுறாரு. இது வெறும் டிஃபென்ஸ் இல்ல, இது ஒரு அட்டாக். இந்த உண்மைகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு எதிர்த்தரப்புக்கு சவால் விடுறாரு. ஓகே, இது வரைக்கும் பிரச்சனைகளை அடுக்கிட்டாரு. அடுத்தது என்ன? தீர்வு வேண்டாமா? சோ இப்போ தன்னோட கதையோட கடைசி பகுதிக்கு வரார் விஜய். அவரும் அவரோட டிவிகே கட்சியும் என்ன தீர்வை முன் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவரோட வாக்குறுதிகள்ல முதல்ல கண்ணுல படுறது இந்த நம்பர் தான், 25 லட்சம் ரூபாய். ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு தரேன்னு சொல்றாரு. இது கண்டிப்பா மக்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குறுதி. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வாக்குறுதிகளை அடுக்கினாரு. புதுச்சேரிக்கு 100% மாநில அந்தஸ்து, ஆட்சிக்கு வந்த 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல், எல்லா அரசாங்க காலி பணியிடங்களையும் நிரப்புவது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் இலவச கரண்ட், அப்புறம் 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகை, மீனவர்களுக்கு டீசலுக்கு 20 ரூபாய் மானியம்னு புதுச்சேரிக்கான ஒரு முழுமையான செயல் திட்டத்தை முன்வைக்கிறாரு. வாக்குறுதிகள்லாம் சொல்லியாச்சு. கடைசியா தன்னோட பேச்சை எப்படி முடிக்கிறாருன்னா, பாலிசி திட்டம்னு பேசுறத விட்டுட்டு ரொம்ப பர்சனலா மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு.
அவர் முன்வைக்கிற அந்த வார்த்தை தான் விசில் புரட்சி. இது கேட்கறதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? விசில்ங்கிறது அவரோட கட்சி சின்னம் மட்டும் இல்ல, வாக்குச்சீட்டு மூலியமா ஒரு அமைதியான புரட்சி பண்ணுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோங்கிற அவரோட பிரச்சாரத்தோட மையக்கருத்தே இதுதான். கடைசியா அவர் எப்படி முடிக்கிறாரு பாருங்க. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியா காட்டிக்கல. உங்க வீட்ல ஒருத்தனா, உங்க அண்ணனா, தம்பியா, உங்க பிள்ளையா நினைக்க சொல்லி ரொம்ப எமோஷனலா ஒரு அப்பீல் வைக்கிறாரு. அப்போ விஜயோட இந்த விசில் புரட்சி புதுச்சேரியோட அரசியலை மாத்தி எழுதுமா? அவரோட இந்த அரசியல் என்ட்ரி புதுச்சேரிக்கு ஒரு புது தொடக்கமா இருக்குமா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.